வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் இசைராஜ். இங்கே ஜேஇ படிக்கிறதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க ஆவலாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழில் மேக்ஸு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிறபடி இருக்கிற வீடியோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால இப்போ உங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸை பற்றி ஜேஇயோட டாப்பிக்காக நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவோட எண்டில் ஒரு லைக் அண்ட் ஷேர். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் ஜேஇயோடைய சிலபஸ் பேட்டர்ன். ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக இனி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், அதாவது கணங்கள், சார்புகள் மற்றும் அதன் பண்புகள். ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சார்புகள். ஸோ ரிலேஷன்ஸ்னால் உறவுகள், செட்ஸ்னால் கணங்கள். ஸோ கணங்கள், உறவுகள் மற்றும் சார்புகள், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம கணங்களை பற்றி பார்க்க போகிறோம். கணங்கள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பொருட்களின் தொகுப்பு அல்லது எண்களின் தொகுப்பு இல்லை உறுப்புகளின் தொகுப்பு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. ஸோ அது வரைமுறைங்கிறது என்னன்னா, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு, அதைத்தான் நம்ம கணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கணங்கள் இருக்கு. ஒன்று பழங்கள், இன்னொன்று காய்கறிகள். ஸோ பழங்கள்ங்கிறது ஒரு கணம், காய்கறிகள்ங்கிறது ஒரு கணம். ரெண்டுமே வரையறுக்கப்பட்ட, நன்கு வரையறுக்கப்பட்ட. பழத்தில் பழம் மட்டும்தான் இருக்குது, காய்கறியில் காய்கறி மட்டும்தான் இருக்குது. இன்னும் அதில் உறுப்புகளோட எண்ணிக்கை நமக்கு தெரியுது, என்னென்ன பழங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. பழங்கள் தொகுப்பில், காய்கறிகள் தொகுப்பில் என்னென்ன காய்கறிகள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ தெரியக்கூடிய, நன்கு தெரியக்கூடிய, நம்மளால் வரையறுக்கக்கூடிய, எண்ணிக்கையால் எண்ணக்கூடிய தொகுப்புகளைத்தான் நம்ம கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இங்க ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். வானவில்ல நமக்கு 7 வண்ணங்கள் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி வடிவங்கள், ஐங்கோணம், அருங்கோணம், செவ்வகம், சதுரம், முக்கோணம், வட்டம், இதையெல்லாம் ஒரு கணங்களாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி எண்கள் 1, 2, 4, 8, இந்த 4 எண்கள் சேர்ந்த ஒரு கணமாக இருக்கலாம். இதே மாதிரி நிறைய எண்கள் சேர்ந்து ஒரு கணமாக எடுத்துக்கலாம். இரட்டைப்படை எண்கள், ஒற்றைப்படை எண்கள், 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி மிருகங்கள், பறவைகள், அந்த மாதிரி நம்மளை கணங்களாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பூக்கள், வண்டுகள், பூச்சிகள், இந்த மாதிரி எண்ணக்கூடிய, நம்மளால் கண்களால் பார்க்கக்கூடிய, நம்மளால் அளவிடக்கூடிய ஒரு தொகுப்புகளை நம்ம கணங்களா எடுத்துக்க முடியும். இப்ப கணங்கள்னு எதை சொல்ல முடியாது அப்படின்னா, ஒரு வகுப்பில் உள்ள அழகான மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா, அழகுங்கிறது நம்ம சரியா வரையறுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையை பொறுத்து அது மாறும். அதே மாதிரி ஒரு தோட்டத்தில் உள்ள அழகான மலர்கள் அப்படின்னா நம்ம வரையறுக்க முடியாது. இப்போ ஒரு தோட்டத்தில் உள்ள சிவப்பு மலர்கள் இல்லை மஞ்சள் வண்ண மலர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதில் எத்தனை மஞ்சள் வண்ண மலர்கள்ங்கிறது நம்மளால எண்ண முடியும். ஆனால் அழகான மலர்கள்னாலே அழகாக தான் இருக்கும். எந்த மலரும் அழகு இல்லாமல் இருக்குமா? ஸோ ஒவ்வொருத்தங்களோட பார்வையை பொறுத்து அது மாறலாம். இது அழகான மலர், சிலருக்கு ரோஜா பிடிக்கும், சிலருக்கு மல்லி பிடிக்கும், சிலருக்கு அரும்பு பிடிக்கும், சிலருக்கு செவ்வந்தி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட விருப்பத்திற்கேற்ப மாறக்கூடியது நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படிங்கிறது மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அப்போ அதெல்லாம் கணங்கள்ல வராது. புரியுதுங்களா? கணம்னா எப்படி வரையறுக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கணத்தை எப்படி குறியிடுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கணம் எப்போதுமே ஆங்கில பெரிய எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது.
ஆங்கில பெரிய எழுத்துக்கள்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸில் கேபிட்டல் ஆல்பபெட்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டல் ஆல்பபெட்ஸால் நம்ம குறிக்கிறோம். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் எக்ஸ் எப்படி வேணாலும் குறிச்சிக்கலாம். ஆனால் கேபிட்டல் லெட்டராக நம்ம பெரிய எழுத்தால் குறிக்கணும். ஒரு கணத்தை எப்போவுமே ஆங்கில பெரிய எழுத்துக்களால் குறிக்கணும். கணத்தை குறிப்பிட்டாச்சு. இப்போ கணத்தில் உள்ள உறுப்புகளை எப்படி எழுதுறது அப்படின்னா இந்த அடைப்புக்குறிக்குள்ள தான் எழுதணும். வலப்பக்க அடைப்புக்குறி, இடப்பக்க அடைப்புக்குறி, அந்த ரெண்டுக்கும் உள்ளதான் ஒரு கணத்தினுடைய உறுப்புகள் அமையும். இப்போ ஒரு கணத்தில் உள்ள உறுப்பு அது அந்த கணத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா அது அந்த நம்ம குறிப்பிட்ட மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு, இங்கிலீஷில் பிலாங்ஸ் டு சொல்லுவாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அதாவது எக்ஸுங்கிற உறுப்பு ஏங்கிற கணத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதுவாங்க. எக்ஸ் வந்து ஏங்கிற கணத்திற்குள் இருக்கிறது அப்படிங்கிற பொருட்படுற மாதிரி அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதுவாங்க. அதுவே எக்ஸுங்கிறது ஏங்கிற கணத்துக்குள்ள இல்லை அப்படின்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸுங்கிறது ஏங்கிற கணத்துக்குள்ள இல்லை அப்படிங்கிற சிம்பலை எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு நம்ம திரையில இருக்கிற மாதிரி எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு கணத்தை எடுத்துக்கிறோம். அந்த கணத்துல 1, 2, 4, 8 அப்படிங்கிற 4 எண்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு எண்ணும் இந்த ஏங்கிற கணத்துக்குள்ள இருக்கு. அதை எப்படி குறிப்பிடலாம்? 1 ஏனுள் இருக்கிறது, 2 ஏனுள் இருக்கிறது, 4 ஏனுள் இருக்கிறது, 8 ஏனுள் இருக்கிறது. அதை தவிர மற்ற எண்கள் இருக்குதான்னா மற்ற எண்கள் எதுவுமே இல்லை. அப்போ இருக்கிற எண்களை தான் நம்ம அப்படியே எழுத முடியும். இப்போ 1 ஏனுள் இருக்கிறதுங்கிறத 1 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதணும். 2 ஏனுள் இருக்கிறது அப்படிங்கிறத 2 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதணும். 4 ஏனுள் இருக்கிறது அப்படிங்கிறத 4 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதணும். 8 ஏனுள் இருக்குது அப்படிங்கிறத 8 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு நம்ம எழுதணும். கணங்களை குறிப்பிடும் முறைகள். கணங்களை நம்ம எவ்வாறுலாம் குறிப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு 3 வழிமுறைகள் இருக்கு. 1 விவரித்தல் முறை, 2வது கணக்கட்டமைப்பு முறை, 3வது பட்டியல் முறை. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். விவரித்தல் முறை அப்படிங்கிறது நம்ம வார்த்தைகளால் ஒரு கணங்களை விவரித்து கூறுதல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முழு எண்களின் கணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வார்த்தைகளால் விவரிக்கக்கூடியது. முழு எண்களுடைய தொகுப்பை கொண்ட கணம் அப்படின்னு நம்ம வார்த்தைகளால் சொல்லக்கூடியது விவரித்தல் முறை. 2வது கணக்கட்டமைப்பு முறை. இப்போ இதையே கணக்கட்டமைப்பு முறையை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏங்கிற கணம், அதுக்குள்ள எக்ஸுங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அந்த எக்ஸுங்கிற உறுப்பு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் என்பது ஒரு முழு எண். இப்படி ஒரு கட்டமைப்பு அந்த அடைப்புக்குறிக்குள்ள அதை விவரித்து சொல்றது அப்படிங்கிறது கணக்கட்டமைப்பு முறை. அதே மாதிரி பட்டியல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிற உறுப்புக்குள்ள என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமா நம்ம எழுதி காட்டுறது, மொத்தமா நம்ம விவரமா எழுதுறதுங்கிறது பட்டியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். கணங்களின் வகைகள். கணங்களோட வகைகள் என்னென்னலாம் அப்படின்னா முதல்ல வெற்றுக்கணம், அடுத்தது ஓருறுப்பு கணம், அடுத்தது முடிவுறு கணம், அது முடிவுறா கணம், சமான கணம், சமகணங்கள், அனைத்து கணம், உட்கணம், தகு உட்கணம், வெட்டா கணங்கள், அடுக்கு கணம். இதெல்லாம் ஒன்னொன்னா அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல வெற்றுக்கணம். கீழே 2 கணங்கள் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கணத்துல பழங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, இன்னொரு கணத்துல ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுல எது வெற்றுக்கணம்? ஸோ பார்த்தாலே தெரியுது நமக்கு 2வது உள்ளதுதான் வெற்றுக்கணம்னு நமக்கு தெரியுது. இதிலிருந்து வெற்றுக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
எந்த ஒரு உறுப்பும் இல்லாத கணம், அதைத்தான் நம்ம வெற்று கணம் அப்படின்னு சொல்றோம். வெற்று கணத்தை நம்ம எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, பூஜ்ஜியத்தை குறுக்கால வெட்டின மாதிரி இருக்கிற இந்த சிம்பிள் மூலமா அப்படி குறிக்கிறோம். ஸோ அதுல உறுப்புகளே இல்லை அப்படிங்கிறதுனால அடைப்புக்குறிக்குள்ள எந்த உறுப்பும் இருக்காது. இதைத்தான் வெற்று கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வெற்று கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? உறுப்புகளே இல்லை அப்படிங்கிறதுனால வெற்று கணத்தினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை 0. அடுத்தது ஓர் உறுப்பு கணம். இப்ப கீழே கொடுக்கப்பட்டிருக்க கணத்தை பாருங்க, அதுல ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கு. இதுல ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இத ஓர் உறுப்பு கணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோடைய உறுப்பு எண்ணிக்கை 1. இந்த ஓர் உறுப்பு கணத்தை எப்படி எழுத முடியும்? ஏங்கிற கணத்துக்குள்ள திராட்சைங்கிற ஒரே ஒரு உறுப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அடுத்தது முடிவுறு கணம். முடிவுறு அப்படிங்கிற வார்த்தையிலேயே நமக்கு தெரியும், இது எண்ணிக்கையில முடிவுற்ற எண்ணிக்கையை கொண்ட ஒரு கணம். அதாவது முடிவிலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்கு எண்ணிக்கைக்கு முடிவு இல்லாம இருக்கிறது முடிவிலா கணம். நம்ம இங்க எண்ணிக்கையை நம்மளால முடித்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அது முடிந்து விடுது, அதனால அதை முடிவுறு கணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ கீழே உள்ள கணத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், இதுல பழங்கள் இருக்குது. பழங்கள்ல நம்ம எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே எண்ணி சொல்ல முடியும். 9 பழங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்மளால பார்த்த உடனே சொல்ல முடியும். அதனால எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்ல முடியுங்கிறதுனால இதை முடிவுறு கணம் அப்படின்னு சொல்றோம். முடிவுறு கணங்கள்னா என்ன? முடிவுறு எண்ணிக்கையில் அமைந்த உறுப்புகளை கொண்ட கணம் முடிவுறு கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முடிவுறு கணத்தை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் எக்ஸ். அப்போ எக்ஸுங்கிறது இந்த கூடையில் உள்ள ஒரு பழம் அப்படின்னு நம்ம இருக்கிறத நம்ம சொல்லிக்க முடியும். கூடையில நிறைய பழங்கள் இருக்குது. ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், திராட்சை, செரி அப்படின்னு பழங்கள் இருக்குது. நம்ம எக்ஸ் எதைன்னு சொல்றோமோ அது எல்லாமே அங்கே வந்துடும். இப்போ முடிவுறு எண்ணிக்கையில இருக்கிறதுனால அதனுடைய எண்ணிக்கையை ஆதி எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். முடிவுறு எண்ணிக்கையை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆதி எண் சொல்றோம். இப்போ ஏங்கிற கணத்தை ஆதி எண்ணை என் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். அடுத்ததா முடிவுறா கணம். முடிவுறா கணம் நமக்கு பேர்லயே தெரியுது, எண்ணிக்கை எண்ணக்கூடியது, ஆனா அதுக்கு முடிவு இல்லை. ஸோ உதாரணத்துக்கு கீழே உள்ள கணத்தை பார்க்கலாம். இயல் எண்களின் கணம் அப்படின்னு இருக்கு. இயல் எண்களின் கணம், இயல் எண்கள்னா நமக்கு தெரியும் 1, 2, 3ன்னு ஆரம்பிச்சு அப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவு இருக்குதா? நமக்கு 1 கோடி வரைக்கும் என்னன்னா கூட 1 கோடியே 1, 1 கோடி 2, 1 கோடியே 3 அப்படின்னு நமக்கு எவ்வளவு பெரிய எண்ணிக்கையை நம்ம நம்பரை சொன்னாலும் அதுக்கு அடுத்து 1 கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும், எண் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அதோடைய எண்ணிக்கைக்கு முடிவே இல்லை. அதனாலதான் அதை முடிவுறா கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதிலிருந்து முடிவுறா கணம் அப்படிங்கிறது முடிவுறா எண்ணிக்கையில் அமைந்த உறுப்புகளை கொண்ட கணம். இயலெண்களின் கணம் ஒரு முடிவுறா கணம். அதே மாதிரி முழு எண்கள், முழுக்கள் எண்கள் எல்லாமே மெய்யெண்கள், இது எல்லாமே ஒரு முடிவுறா கணங்கள். அடுத்தது சமான கணங்கள். சமான கணங்கள்னா வேற ஒன்றும் இல்லை, 2 கணங்களுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை சமமா இருந்தா அதை சமான கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு கீழே உள்ள 2 கணங்களை பாருங்க. இப்ப இந்த 2 கணத்துலையும் ஒரு கணத்துல பழங்களும் இன்னொரு கணத்துல காய்கறிகளையும் இருக்குது. இப்போ 2 கணங்களும் ஒரே உறுப்புகளை கொண்டிருக்கா? இல்லை. ஆனா உறுப்புகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கு? இங்கேயும் 4, அங்கேயும் 4.
இப்போ சமமான உறுப்புகளோட எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இப்ப சமான கணங்கள் அப்படின்னா இரண்டு முடிவுறு எண்ணிக்கையில் உள்ள கணங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் அதை சமான கணங்கள் அப்படின்னு சொல்றோம். இங்கு உறுப்புகள் சமம் இல்லை, ஆனால் உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். இப்போ ஏ அப்படிங்கிற கணம் பிங்கிற கணத்துக்கு சமமாக இருக்காது, ஆனால் ஏயில் உடைய உறுப்புகளின் எண்ணிக்கை பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். அதாவது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பியா இருக்கும். இங்க உறுப்புகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும், ஆனால் உறுப்புகளுடைய எண்ணிக்கை சமமா இருக்கும். அடுத்தது சமகணங்கள். சமகணங்கள் நமக்கு பேர்லயே தெரியுது, சமகணங்கள். அதாவது ரெண்டு கணங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரே மாதிரியான எண்ணிக்கையிலான உறுப்புகள், அதே உறுப்புகள் கொண்ட இரு கணங்கள் இருந்தது அப்படின்னா அதை சமகணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு கீழே உள்ள இரண்டு கணங்களை பாருங்க. இங்க என்ன உறுப்பு இருக்குதோ அதே உறுப்பு தான் இங்கேயும் இருக்குது, அதோட எண்ணிக்கையும் சமமா இருக்குது. இப்படி இருக்கிற ரெண்டு கணங்களை நம்ம சமகணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமகணங்கள் அப்படின்னா இரண்டு கணங்களும் சமமாக இருக்கும், அதோடைய உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அதாவது சமமாக இருக்கும்னா கணம் ஏல உள்ள உறுப்புகள் தான் கணம் பியிலையும் இருக்கும், அதோட எண்ணிக்கையும் சமமா இருக்கிறது தான் சமகணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக அனைத்து கணம், யூனிவர்சல் செட்னு சொல்லுவாங்க. அனைத்து கணம் அப்படின்னா இப்போ ஏபிசி அப்படின்னு மூணு கணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மூணு கணங்களையும் சேர்த்தாப்புல ஒரு கணம் இருக்குது அப்படின்னா அதை அனைத்து கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சின்ன சின்ன கணங்களை சேர்த்த ஒரு பெரிய கணம், மொத்த உறுப்புகளின் கணம், அதை தான் அனைத்து கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு கீழே பாருங்க, ஒரு மெய்யெண் கணம் அப்படிங்கிறது இருக்குது, மெய்யெண்களுடைய கணம் இருக்குது அப்படின்னா மெய்யெண்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? நமக்கு ஒற்றைப்படை எண்கள் இருக்கும், இரட்டைப்படை எண்கள் இருக்கும், பின்ன எண்கள் இருக்கும், விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்கள் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மெய்யெண்களுடைய கணம். அப்ப மெய்யெண்களுடைய கணத்தை நம்ம என்ன சொல்லலாம்? அனைத்து கணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது உட்கணம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மெய்யெண்கள் என்கிற தொகுப்புல நம்ம ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், பின்ன எண்கள், விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்கள், இது எல்லாம் சேர்ந்தது மெய்யெண்கள் கணம்னு நம்ம சொன்னோம். இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அது எல்லாமே மெய்யெண்களுடைய உட்கணங்களா நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒற்றைப்படை எண்கள்ங்கிறது மெய்யெண்களுடைய உட்கணம், இரட்டைப்படை எண்களுடையது மெய்யெண்களுடைய உட்கணம், பின்ன எண்கள்ங்கிறதும் மெய்யெண்களுடைய உட்கணம், அதே மாதிரி விகிதமுறு எண்களும் மெய்யெண்களுடைய உட்கணம், விகிதமுறா எண்களும் மெய்யெண்களுடைய உட்கணம். இப்படி நம்ம தனித்தனியா இருக்க முடியும். ஒரு பெரிய கணத்திலிருந்து அதில் உள்ள உறுப்புகள் சிறியளவு உறுப்புகளை நம்ம தனியா எடுத்து ஒரு கணமா எழுதினோம்னா அந்த சின்ன கணங்கிறது பெரிய கணத்துடைய உட்கணமா இருக்கும். அதை தான் நம்ம ஏ வந்து பியினுடைய உட்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இப்ப ஏங்கிறது ஏயில் உள்ள உறுப்புகள் எல்லாமே எதுல இருக்கும்? பியிலையும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஏ வந்து பியினுடைய உட்கணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏங்கிறது பியினுடைய உட்கணம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது ஆதி எண் என்னவா இருக்கும் அப்படின்னா பியினுடைய உறுப்புகளுடைய எண்ணிக்கை பியினுடைய ஆதி எண்ணை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். சரிங்களா? இப்போ என் ஆஃப் ஏங்கிறது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பியா இருக்கும். என் ஆஃப் ஏங்கிறது ஏயினுடைய ஆதி எண், என் ஆஃப் பிங்கிறது பியினுடைய ஆதி எண். இப்போ ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஏங்கிறது பியினுடைய உட்கணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உட்கணம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது தகு உட்கணம்.
தகு உட்கணம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. பியில் உள்ள உறுப்புகள் ஏல இருக்குது. ஆனா பியில் உள்ள உறுப்புகளை விட குறைவான உறுப்புகள் தான் ஏல இருக்குது அப்படின்னா அதை ஏங்கிறது பியினுடைய தகு உட்கணம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது n of a அப்படிங்கிறது n of b ஐ விட குறைவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஏங்கிறது பியினுடைய தகு உட்கணம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப இயல் எண்களை எடுத்துக்கிட்டோம்னா இயல் எண்கள்ங்கிறது விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களுடைய தகு உட்கணமா இருக்கும். அடுத்ததா வெட்டா கணங்கள். வெட்டா கணங்கள் அப்படின்னா இரண்டு கணங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இரண்டினுடைய உறுப்புகளும் வெவ்வேறாக இருக்கும். ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் ஒன்றுக்கொன்று சமம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த இரண்டு கணங்களும் வெட்டா கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ரெண்டுக்குமான ஒற்றுமையான உறுப்புகள்ங்கிறது எதுவுமே இருக்காது. அந்த ஒற்றுமை கணம்ங்கிறது வெற்று கணமா இருக்கும். இப்ப ஏங்கிற கணம் ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிங்கிற கணம் இரட்டைப்படை எண்கள்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒற்றைப்படை எண்களுக்கும் இரட்டைப்படை எண்களுக்கும் நமக்கு ஒற்றுமையே கிடையாது. இங்க ஒற்றைப்படை எண்கள்ல 1, 3, 5, 7 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். இரட்டைப்படை எண்கள்ல 2, 4, 6 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒன்றுக்கொன்று சம்மதம் இல்லாத இரு கணங்கள் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு கணங்களும் ஒன்றுக்கொன்று வெட்டா கணங்கள், டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு வெற்று கணம். அடுத்தது அடுக்கு கணம், பவர் செட். அடுக்கு கணம்னா என்ன அப்படின்னா ஒரு கணம், கணத்தில் உள்ள உறுப்புகள், அந்த உறுப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா உட்கணங்கள் எழுதுறோம் அப்படின்னா இந்த உட்கணங்கள் அனைத்தையும் சேர்த்த கணம் தான் அடுக்கு கணம். அதாவது ஏ என்ற கணத்தின் அனைத்து உட்கணங்களை கொண்ட கணம்ங்கிறது அந்த கணத்தின் அடுக்கு கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அடுக்கு கணத்தை எப்படி சொல்றோம்? P of A அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப A = 5, 4 இந்த ரெண்டு எண்களை கொண்ட ஒரு கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P of A அதனுடைய அடுக்கு கணம் என்னவா இருக்கும் அப்படின்னா முதல்ல உட்கணம்னு சொல்லிட்டாலே முதல்ல வெற்று கணம் அதுக்குள்ள வந்துடும். வெற்று கணம்ங்கிறது அனைத்து கணங்களுக்கும் உட்கணம். வெற்று கணம்ங்கிறது வெற்று கணத்துக்கும் ஒரு உட்கணம். சரிங்களா? அப்ப முதல்ல ஒரு வெற்று கணம் வந்துடும். அடுத்தது ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியா ஒரு கணமா எழுத முடியும். இப்ப 5 ஒரு கணம், 4 ஒரு கணம், அதே மாதிரி இரண்டு எண்களையும் சேர்த்து 5, 4 ரெண்டையும் சேர்த்து ஒரு கணம். இப்போ மொத்தத்தையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கக்கூடியது அடுக்கு கணம். இப்போ P of A = வெற்று கணம் 5 ஒரு கணம், 4 ஒரு கணம், 5, 4 ஒரு கணம். இப்போ நமக்கு ஏல மொத்தம் 2 உறுப்புகள் இருந்தது, P of A 4 உறுப்புகள் இருக்குது. இப்போ P of A உட்கணம் தான் A. இப்போ ஏங்கிறது P of Aக்கு ஒரு உட்கணமா இருக்கும். ஒரு கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது n of P of A. P of Aங்கிறது ஒரு கணத்தின் ஏங்கிற கணத்தின் உட்கணங்கள் கொண்ட தொகுப்பு. அப்படிதானே? இப்போ P of A உடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஏனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை அதை m அப்படின்னு எடுத்துட்டோம்னா n of P of Aங்கிறது 2 அடுக்கு m அப்படின்னு இருக்கும். அதாவது 2 power m. n of P of A = 2 power m அப்படின்னு இருக்கும். இப்ப ஏயின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏயினுடைய உட்கணங்களினுடைய எண்ணிக்கையிலிருந்து 1 குறைவாக இருக்கும். அதாவது n of P of A - 1 அப்படின்னு இருக்கும். n of P of A னா நமக்கு என்ன தெரியும்? 2 அடுக்கு m, அதாவது 2 power m. அதுல இருந்து 1 குறைச்சா -1 குறைச்சா அதனுடைய தகு உட்கணங்களின் எண்ணிக்கை, ஏயினுடைய தகு உட்கணங்களின் எண்ணிக்கை 2 power m - 1 அப்படின்னு இருக்கும். அடுத்த தலைப்பு கண செயல்பாடுகள். கணங்களில் உள்ள செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கீழே கொடுத்திருக்க படத்தை பாருங்க. இதுல யூங்கிற ஒரு கணம் கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள ஏங்கிற ஒரு கணம் இருக்கு. யூங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். யூங்கிறது நம்ம அனைத்து கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்கிறது அதனுடைய உட்கணம்.
யூல இருக்கக்கூடிய கணம் ஏ. அப்போ ஏல உள்ள அனைத்து உறுப்புகளும் எதுல இருக்கும்? யூல இருக்கும். அப்போ ஏங்கிறது யூக்கு ஒரு உட்கணமா இருக்கும். அப்போ ஏயில் உள்ள உறுப்புகள் எப்படி இருக்கும்? ஏயில் உள்ள உறுப்புகள் வந்து அனைத்து எக்ஸ். எக்ஸ்ங்கிறது எதுல இருக்கும்? யூல இருக்கும். சரிங்களா? அப்போ ஏங்கிறது யூ உடைய உட்கணமா இருக்கும். இப்போ ஏங்கிற கணத்துக்கு ஒரு நிரப்பு கணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அத ஏ டேஷ் அப்படின்னு குறிப்போம். இப்போ ஏ வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் யூ உடைய உட்கணமா இருக்குது. இப்போ ஏ டேஷ் அப்படிங்கிறது ஏ உடைய நிரப்பு கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா யூல இருந்து ஏ கழிச்சுட்டா, யூல இருந்து ஏல உள்ள உறுப்புகளை கழிச்சுட்டா மீதி கிடைக்கக்கூடிய உறுப்புகள் தான் நிரப்பு கணத்துல இருக்கும். இப்போ ஏல உள்ள உறுப்புகளுக்கும் ஏ டேஷ்ல உள்ள உறுப்புகளுக்கும் சம்மந்தம் இருக்காது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று வெட்டாக்கணம். அப்படிதானே? அப்படி இருந்தாதான் அது நிரப்பு கணமா இருக்கும். இப்போ ஏங்கிறது ஏ டேஷ் உடைய நிரப்பு கணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏ டேஷ்ங்கிறது ஏ உடைய நிரப்பு கணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஏயையும் ஏ டேஷையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அனைத்து கணம் யூ கிடைக்கும். இப்போ ஏ டேஷோடைய உறுப்புகள் எப்படி இருக்கும்? ஏ டேஷ்ல உள்ள உறுப்புகள் எல்லாம் அனைத்து கணம் யூல இருந்து இருக்கும். ஆனா ஏல இருக்காது. ஏயில் இல்லாத உறுப்புகள் எல்லாம் ஏ டேஷ்ல இருக்கும். ஏயும் ஏ டேஷும் அனைத்து கணத்துக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏங்கிறது அனைத்து கணத்தினுடைய உட்கணமா இருக்குது. அதே போல ஏ டேஷ்ங்கிறதும் அனைத்து கணத்தினுடைய உட்கணமா இருக்கு. இப்போ ஏயும் ஏ டேஷையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? அனைத்து கணம் கிடைக்குது. அதே மாதிரி அனைத்து கணத்தினுடைய உறுப்புகள் நமக்கு வேணும் அப்படின்னா ஏயினுடைய உறுப்புகளையும் ஏ டேஷினுடைய உறுப்புகளையும் கூட்டினா அனைத்து கணத்தினுடைய உறுப்பு கிடைக்கும். அதாவது ஏயினுடைய ஆதி எண்ணையும் ஏ டேஷினுடைய ஆதி எண்ணையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது அனைத்து கணத்தினுடைய ஆதி எண். அடுத்ததா கணங்களின் சேர்ப்பு. இரண்டு கணங்களை சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அனைத்து கணம் யூக்குள்ள ஏங்கிற ஒரு கணம், அதே மாதிரி பிங்கிற ஒரு கணம், ரெண்டு கணமும் அனைத்து கணத்துக்குள்ள இருக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ரெண்டு கணத்தையும் சேர்க்கிறோம். அதாவது சேர்ப்பு யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ யூனியன் பி. ஏயையும் பியையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ யூனியன் பி கிடைக்கும். இப்போ ஏனுடைய உறுப்பும் அனைத்து கணத்துல இருக்குது, பியினுடைய உறுப்பும் அனைத்து கணத்துல இருக்குது. இப்போ ஏயையும் பியையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ யூனியன் பி கிடைக்கும். அதுவும் எதுக்குள்ள இருக்கும்? அனைத்து கணத்துக்குடைய உறுப்புகளா இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏங்கிற கணம் ஏ சேர்ப்பு பியோடைய உட்கணமா இருக்குது. பிங்கிற கணமும் ஏ சேர்ப்பு பியோடைய உட்கணமா இருக்குது. ஏ சேர்ப்பு பிங்கிறது அனைத்து கணத்தினுடைய உட்கணமா இருக்கிறது. இதை நம்ம படத்துல பார்க்கிறோம். அடுத்ததா வெட்டுக்கணம். இரண்டு கணங்களுடைய வெட்டு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம எடுத்துக்கிட்டோம். யூங்கிற அனைத்து கணத்துக்குள்ள ஏங்கிற ஒரு கணம், பிங்கிற ஒரு கணம், ரெண்டு கணத்தையும் எடுத்துக்கிறோம். ரெண்டு கணத்துடைய சேர்ப்பு பார்த்தோம். இப்ப ரெண்டு கணத்தினுடைய வெட்டு. ரெண்டு கணத்தினுடைய வெட்டு அப்படிங்கிறப்போ ஏயுடைய உறுப்பு எதுல இருக்குது? அது அனைத்து கணத்துல இருக்குது. பிங்கிற உறுப்பும் அனைத்து கணத்துக்குள்ள இருக்குது. இப்ப ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள், ஏங்கிற கணத்துக்கும் பிங்கிற கணத்துக்கும் பொதுவான உறுப்புகள் எதுல இருக்கும்? ஏ வெட்டு பில இருக்கு. சரிங்களா? படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகள் எது இருக்கும்? ரெண்டும் வெற்ற இடத்துல இருக்கும். அதைத்தான் நம்ம வண்ணமிட்டு காட்டியிருக்கோம். இப்ப ஏடைய உறுப்புக்கும் பியோடைய உறுப்புக்கும் பொதுவான உள்ள உறுப்புகள் ஏ வெட்டு பில இருக்கும். அது அந்த வண்ணமிடப்பட்ட பகுதிக்குள்ள இருக்கும். இப்ப ஏ வெட்டு பில உள்ள உறுப்புகள் ஏக்கும் பொதுவா இருக்குது, பிக்கும் பொதுவா இருக்குது. அதனால ஏ வெட்டு பிங்கிறது எதுக்கு? ஏக்கு உட்கணமா இருக்கும். அதே மாதிரி ஏ வெட்டு பிங்கிறது பிக்கும் உட்கணமா இருக்கும். இப்ப ஏ வெட்டு பிங்கிறதும் பி வெட்டு ஏங்கிறதும் ஒண்ணுதான்.
ஏன்னா ஏல உள்ள உறுப்புக்கும் பில உள்ள உறுப்புக்கும் நம்ம பொதுவான உறுப்புகள் எதுன்னு எடுக்கிறோம். அப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம பார்த்தாலும் சரி, பிக்கும் ஏக்கும் பார்த்தாலும் உறுப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப 2 கணங்களுடைய சேர்ப்பு பார்த்தாச்சு, 2 கணங்களுடைய வெட்டு பார்த்தாச்சு. அடுத்தது 2 கணங்களுக்குள்ளே வித்தியாசம். இப்போ ஒரு கணத்துல இருந்து இன்னொரு கணத்தை எப்படி வித்தியாசப்படுத்துறோம், அதாவது கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ 2 கணங்களின் வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏங்கிற கணம் பிங்கிற கணம் ரெண்டுமே அனைத்து கணம் யூக்குள்ள இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ ஏ மைனஸ் பி, ஏலிருந்து பி வித்தியாசப்படுத்துறோம், கழிக்கிறோம் அப்படின்னா எப்படி கழிப்போம்? இப்ப ஏல உள்ள உறுப்புகளை அப்படியே எடுத்துக்கிறோம், பில உள்ள உறுப்புகளும் அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ ஏல உள்ள உறுப்புகள் எதெல்லாம் பில இருக்குதோ அதையெல்லாம் விட்டுட்டு ஏயில் உள்ள உறுப்புகளை மட்டும் எழுதுறோம். அப்படி எழுதும் போது நமக்கு நிழலிடப்பட்ட பகுதி மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே போல பில இருந்து ஏ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? பில உள்ள உறுப்புகளை அப்படியே எழுதி, ஏல உள்ள உறுப்புகளையும் அப்படியே எழுதி, ஏல உள்ள உறுப்புகள் எதெல்லாம் பில இருக்குதோ அதை விட்டுட்டு மீதி பில இருக்கிற உறுப்புகளை எழுதுனா நமக்கு கிடைக்கிறது பி மைனஸ் ஏ. இப்ப படத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏ மைனஸ் பிங்கிறதும் பி மைனஸ் ஏங்கிறதும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஏ மைனஸ் பிங்கிறது ஏல இருக்கிற பியோடைய உறுப்புகளை விட்டுட்டு ஏல உள்ள மீதி உறுப்புகளை நம்ம எழுதுறோம். அதே மாதிரி பி மைனஸ் ஏங்கிறது பில உள்ள ஏயோடைய உறுப்புகளை விட்டுட்டு மீதி இருக்கிற பிஏ எழுதுறோம். அப்போ ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. இரண்டு கணங்களுடைய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். இப்ப 2 கணங்களுடைய சமச்சீர் வித்தியாசம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ சமச்சீர் வித்தியாசத்தை சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன, சமச்சீர் வித்தியாசம்னா என்ன அப்படின்னா, ஏ மைனஸ் பி அந்த கணத்தையும் பி மைனஸ் ஏ அப்படிங்கிற கணத்தையும் சேர்த்தா யூனியன் பண்ணா கிடைக்கிறது ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி, அதாவது ஏ சமச்சீர் வித்தியாசம் பி அப்படிங்கிற கணம் நமக்கு கிடைக்கும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏல மட்டும் இருக்கிற உறுப்புகள், பில மட்டும் இருக்கிற உறுப்புகள், இந்த ரெண்டையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது ஏ சமச்சீர் வித்தியாசம் பி. ஏங்கிற அதே கணத்துக்கு நமக்கு சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஏ சமச்சீர் வித்தியாசம் ஏ அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வெற்று கணமா இருக்கும். அதாவது ஏல உள்ள உறுப்புகளையே கழிச்சிருந்தோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு உறுப்பும் இருக்காது. அது அப்போ வெற்று கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஏ சமச்சீர் வித்தியாசம் ஏங்கிறது வெற்று கணமா இருக்கும். அதே மாதிரி ஏ சமச்சீர் வித்தியாசம் பிங்கிறது பி சமச்சீர் வித்தியாசம் ஏக்கு சமமா இருக்கும். அங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏ மைனஸ் பி வந்து பி மைனஸ் ஏக்கு சமமா இருக்காது. ஆனா ஏ சமச்சீர் வித்தியாசம் பிங்கிறது பி சமச்சீர் வித்தியாசம் ஏக்கு சமமா இருக்கும். இப்ப ஏ சமச்சீர் வித்தியாசம் பி அப்படிங்கிற உறுப்பு எப்படி இருக்கும்? நம்ம கணத்துல எழுதுறோம் அப்படின்னா ஏ சமச்சீர் வித்தியாசம் பிங்கிறது அனைத்து எக்ஸ், அந்த எக்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்கும்? ஏ யூனியன் பி, ஏயும் பியும் சேர்த்து ஏ சேர்ப்பு பிக்குள்ள இருக்கும். எக்ஸ்ங்கிறது ஏ சேர்ப்பு பிக்குள்ள இருக்கும். ஆனா எதுல இருக்காது? ஏ வெட்டு பிக்குள்ள இருக்காது. சரிங்களா? இதுவரைக்கும் கன செயல்பாடுகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது கன செயல்கள். இந்த செயல்பாடுகள் இருக்கா, அதோடைய பண்புகள் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கன செயல்களின் பண்புகள்ல முதல் பண்பு பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. பரிமாற்று பண்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ சேர்ப்பு 2 கணங்களுடைய சேர்ப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ சேர்ப்பு பிங்கிறது பி சேர்ப்பு ஏக்கு சமமாக இருக்கும்.
அதாவது ஏய பியோட சேர்த்து எழுதுற மதிப்பும் பிஏ ஏயோட சேர்த்து எழுதுற மதிப்பும் சமமா இருக்கும். 2 கணங்களும் சமமா இருக்கும். இது சேர்ப்புகளின் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வெட்டு, 2 கணங்களின் வெட்டு அதுவும் பரிமாற்று பண்பை பெற்றிருக்கும். அதாவது ஏ வெட்டு பி, பி வெட்டு ஏக்கு சமமா இருக்கும். இரண்டாவது பண்பு என்ன அப்படின்னா சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கணங்களின் சேர்ப்பு பண்பு. அது என்ன அப்படின்னா 3 கணங்களை எடுத்துக்கிறோம். இப்போ ஏ பி சின்னு 3 கணங்களை எடுத்துக்கிறோம். இப்போ ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிங்கிறது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிக்கு சமமாக இருக்கும். அதாவது முதல்ல பியையும் சியையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூட ஏயை சேர்க்கிறதுங்கிறது ஏயையும் பியையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சியை அது கூட சேர்த்து எழுதுற கணத்துக்கு சமமாக இருக்கும். அதை எப்படின்னு இப்ப பார்ப்போம். யூங்கிற கணத்துக்குள்ள ஏ பி சி அப்படிங்கிற 3 கணங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கக்கூடியது பி சேர்ப்பு சி, பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஸோ பி யூனியன் சி எப்படி இருக்கும்? பி சேர்ப்பு சிங்கிறது பியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அது கூட சியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரெண்டையும் சேர்த்தா பி சேர்ப்பு சி நமக்கு கிடைக்கும். இந்த படத்துல இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கூட எதை சேர்க்கணும்? ஏயை சேர்க்கணும். இப்போ பி சேர்ப்பு சி அதோட ஏயை சேர்த்தா பியில் உள்ள அனைத்து உறுப்பு, சியில் உள்ள அனைத்து உறுப்பு, அது கூட ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகள் அது 3ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி அப்படின்னு நமக்கு இந்த படத்துல இருக்கிற மாதிரி கிடைக்கும். அடுத்ததா முதல்ல ஏயையும் பியையும் சேர்த்து ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்க போறோம். ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சோம்னா ஏல உள்ள அனைத்து உறுப்பு, பியில் உள்ள அனைத்து உறுப்பு அப்படின்னு சேர்ந்து ஏ சேர்ப்பு பி இந்த படத்துல இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் எதை சேர்க்கணும்? சியை சேர்க்கணும். இப்போ ஏ சேர்ப்பு பி கூட சியை சேர்த்தோம்னா ஏ பி சிங்கிற எல்லா உறுப்பும் சேர்ந்து இந்த படத்துல இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எப்படி சேர்ப்பை மாற்றி போட்டாலும் நமக்கு கணம் ஒரே கணமாக தான் கிடைக்கும். கணங்களுடைய சேர்ப்புக்கு சேர்ப்பு பண்பு எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கணங்களுடைய வெட்டுக்கு சேர்ப்பு பண்பு எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் 3 கணம் ஏ பி சின்னு 3 கணங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ பிக்கும் சிக்கும் வெட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏலேருந்து பி வெட்டு சிக்கு வெட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஏக்கும் பிக்கும் முதல்ல வெட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏபி வெட்டு கூட சிக்கு வெட்டு கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கிற கணத்துக்கு சமமாக இருக்கும். அதைத்தான் கீழே உள்ள படம் விளக்குது. பார்த்தீங்கன்னா முதல்ல பிக்கும் சிக்கும் வெட்டு கண்டுபிடிச்சா பிக்கும் சிக்கும் பொதுவான உள்ள பகுதியில் நம்ம நிழலிட்டிருக்கோம். அதே இது அதுக்கப்புறம் ஏக்கும் பி வெட்டு சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கல, 3க்கும் பொதுவான நடுவில் உள்ள பகுதியில் நம்ம நிழலிட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஏ வெட்டு பிங்கிறது ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதி, ஏ வெட்டு பிக்கும் சிக்கும் உள்ள பொதுவான பகுதி நடுவில் இருக்கிறது. இப்போ ஏ வெட்டு பி வெட்டு சிங்கிறது ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு சமமாக இருக்கும். கனச்செயல்களின் பண்புகள்ல 3வது பண்பு பங்கீட்டு பண்பு. இப்போ நம்ம சேர்ப்பு பண்பு பார்த்தோம், வெட்டு பண்பு பார்த்தோம். ஸோ 2 பண்பையும் சேர்த்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அனைத்து கணத்துக்குள்ள ஏபிசிங்கிற 3 கணங்கள் நம்ம எப்போது போல எடுத்துக்கிறோம். இப்போ 2 கணங்களுடைய சேர்ப்புக்கு ஒரு கணத்துல இருந்து வெட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏங்கிற கணத்துக்கும் பி சேர்ப்பு சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கிறது மற்றும்
ஏக்கும் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டையும் சேர்த்த கணமா இருக்கும். அதாவது ஏ வெட்டு பி சேர்ப்பு சிங்கிறது ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சியா இருக்கும். இந்த பண்பை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பி சேர்ப்பு சிங்கிற சேர்ப்புக்கு ஏவோட வெட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேர்ப்பையும் வெட்டையும் இடம் மாத்தி நம்ம பார்க்க போறோம். போன பண்புல என்ன பார்த்தோம்? பி சேர்ப்பு சிக்கு ஏயுடைய வெட்டு ஏ வெட்டு பி சேர்ப்பு சிங்கிறது எப்படி பங்கிட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். இங்க ஏ சேர்ப்பு பி வெட்டு சி எப்படி பங்கிடப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பிக்கும் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்க போறோம். இப்போ பிக்கும் சிக்கும் வெட்டு அப்படின்னா பிக்கும் சிக்கும் பொதுவான உள்ள பகுதியை நம்ம நிழலிடுவோம். அடுத்தது ஏ கூட இந்த பி வெட்டு சியை சேர்க்க போறோம். இப்போ ஏங்கிற மொத்த கணத்துக்குள்ள இந்த பி வெட்டு சியை சேர்த்தா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ ஏ சேர்ப்பு பி வெட்டு சிங்கிறது ஏல உள்ள முழு பகுதி, அது போக பிக்கும் சிக்கும் பொதுவான பகுதி அப்படின்னு நமக்கு இந்த படத்துல இருக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ இதோடைய பங்கீட்டு பண்பு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏ சேர்ப்பு பி வெட்டு சிங்கிறது ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி அப்படின்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாமா? இப்போ ஏ சேர்ப்பு பிங்கிறது எப்படி இருக்கும்? ஏயும் பியும் சேர்த்து நிழலிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏலையும் பிலையும் மொத்தமா நிழலிடுறதுக்கு சமந்தான் ஏ சேர்ப்பு பிங்கிறது. அதுவே ஏ சேர்ப்பு சி அப்படின்னா ஏயையும் சியையும் மொத்தமா நிழலிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது ஏ சேர்ப்பு சி அப்படின்னு கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வெட்டுன்னு சொல்றோம். அப்போ ஏல உள்ள மொத்த பகுதி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பிக்கும் சிக்குமான நடுவில் உள்ள பகுதி தான் ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது, அப்படிதானே? அப்போ அதுல நமக்கு கிடைக்கும். அப்போ ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சிங்கிறது இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப மேல உள்ள படத்தையும் கீழே உள்ள படத்தையும் பாருங்க. ஏ சேர்ப்பு பி வெட்டு சிங்கிறது ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி அப்படின்னு இருக்குது. இந்த பண்பை என்ன சொல்றாங்க அப்படின்னா வெட்டின் மீதான சேர்ப்பின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. கன செயல்பாடுகளின் பண்புகள்ல நம்ம 3 பண்புகளை பார்த்தோம். பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு. பரிமாற்று பண்புங்கிறது ஏ சேர்ப்பு பி அப்படிங்கிறதும் பி சேர்ப்பு ஏ அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அதே மாதிரி வெட்டுக்கு ஏ வெட்டு பிங்கிறதும் பி வெட்டு ஏங்கிறதும் ஒண்ணுதான். இதுவே சேர்ப்பு பண்பு எப்படி பார்த்தோம்? சேர்ப்பு 3 கணங்களுக்கு சேர்ப்பு பார்க்கறது எப்படின்னு பார்த்தோம். அதாவது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிங்கிறது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிங்கிறதுக்கு சமமா இருக்கும். அதே மாதிரி வெட்டுல ஏ வெட்டு பி வெட்டு சிங்கிறது ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு சமமாக இருக்கும். பங்கீட்டு பண்பு எப்படி? ஏ வெட்டு பி சேர்ப்பு சிங்கிறது ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சின்னு இருக்கும். அதே மாதிரி ஏ சேர்ப்பு பி வெட்டு சிங்கிறது ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்று இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டிமார்கனின் விதிகள். டிமார்கனின் விதிகள், டிமார்கன் சொன்ன விதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டிமார்கன் விதிகள்ல நம்ம முதல்ல பார்க்க போறது கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி. கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி. இதுல 2 இருக்கு. சேர்ப்புக்கான விதி ஒண்ணு இருக்கு, வெட்டுக்கான விதி ஒண்ணு இருக்கு. முதல்ல சேர்ப்புக்கான விதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேர்ப்புக்கான வித்தியாச விதி என்ன அப்படின்னா ஏயிலிருந்து பி சேர்ப்பு சியை வித்தியாசப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏயிலிருந்து பியை வித்தியாசப்படுத்துறது மற்றும் ஏல இருந்து சியை வித்தியாசப்படுத்துறது இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வெட்டு அதுக்கு சமமாக இருக்கும். முதல்ல பி சேர்ப்பு சி என்னன்னு நம்ம எழுதிப்போம். பி சேர்ப்பு சிங்கிறது பியும் சியும் சேர்த்தாப்புல இருக்கிற கணம். ஸோ அதுல இருந்து
இப்போ ஏல இருந்து பி சேர்ப்பு சிக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ வித்தியாசம்னா என்னன்னு தெரியும். இப்ப ஏல உள்ள உறுப்புகள் பி சேர்ப்பு சில எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் விட்டுட்டு ஏல உள்ள மீதமான உறுப்புகளை நம்ம எழுதுவோம். அப்படி பார்க்கல நம்ம இந்த படத்துல இருக்கிற மாதிரி நிழலிட்டு காட்ட முடியும். அதாவது ஏல மட்டும் இருக்கிற உறுப்பு அது வந்து பிஎன்சில இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு ஏல மட்டும் இருக்கிற உறுப்பை நம்ம எழுதுவோம். இப்ப அடுத்ததா நம்ம ஏல இருந்து பி உடைய வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். ஏல இருந்து பி உடைய வித்தியாசம் அப்படிங்கிறது ஏல உள்ள பி யோட உறுப்புகள் எதெல்லாமோ அதெல்லாம் விட்டுட்டு ஏயை மட்டும் எழுதுறோம். அடுத்தது ஏல இருந்து சி உடைய வித்தியாசம். அப்ப என்ன பண்ணுவோம், ஏல உள்ள சியோட உறுப்புகள் எதெல்லாமோ அதை விட்டுட்டு நம்ம ஏயை மட்டும் எழுதுவோம். அதுதான் இந்த படத்துல நிழலிட்ட காட்டப்பட்டிருக்கு. ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் சி ரெண்டும். இப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம வெட்டு கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? அப்போ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் சி ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிச்சா ரெண்டுக்கும் பொதுவா உள்ள பகுதி எதுவோ அதுல நம்ம நிழலிடுவோம். அது இந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்து ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு சி அப்படிங்கிறது ஏ வித்தியாசம் பி வெட்டு ஏ வித்தியாசம் சிக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா வெட்டுக்கான கன வித்தியாச விதி அதை பார்க்க போறோம். இப்போ ஏ வித்தியாசம் பி வெட்டு சிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு ஏ வித்தியாசம் சிக்கு சமமாக இருக்கும். முதல்ல பி வெட்டு சி. பி வெட்டு சிங்கிறது பிக்கும் சிக்கும் பொதுவா உள்ள பகுதி. அது இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஏ வித்தியாசம் பி வெட்டு சி. வித்தியாசம்னாலே நமக்கு தெரியும், ஏல இருந்து பி வெட்டு சி உடைய பகுதியை நீக்கிட்டு ஏல உள்ள மீதி பகுதியை நிழலிடணும். அது இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா ஏ வித்தியாசம் பி மற்றும் ஏ வித்தியாசம் சி. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏ வித்தியாசம் பின்னா ஏல உள்ள பியோட பகுதிகளை விட்டுட்டு நிழலிடணும். ஏ வித்தியாசம் சினா ஏல உள்ள சியோட பகுதிகளை விட்டுட்டு நிழலிடணும். அது இந்த படத்துல காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் சேர்ப்பு அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்து பொதுவா உள்ள எல்லா பகுதியிலையும் நிழலிட்டா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ ஏ வித்தியாசம் பி வெட்டு சிங்கிறது ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு ஏ வித்தியாசம் சிக்கு சமமா இருக்குது. அடுத்ததை நம்ம பார்க்க போறது கன நிரப்பிக்கான டிமார்கன் விதி. நம்ம வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி பார்த்தோம். இப்போ நிரப்பிக்கான டிமார்கன் விதி அது என்னன்னு பார்க்கலாம். இதுலயும் ரெண்டு இருக்குது, சேர்ப்புக்கான விதி வெட்டுக்கான விதி அப்படின்னு ரெண்டு இருக்குது. முதல்ல சேர்ப்புக்கான விதி என்னன்னு நம்ம பார்ப்போம். சேர்ப்புக்கான கன நிரப்பி விதிங்கிறது ஏ சேர்ப்பு பி உடைய நிரப்பு கணம். அதாவது ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ சேர்ப்பு பி உடைய நிரப்பு கணம் எதுவா இருக்கும்னா ஏ என்னுடைய நிரப்பு கணத்தையும் பி னுடைய நிரப்பு கணத்துக்கும் வெட்டு எடுத்தோம்னா அதுக்கு சமமாக இருக்கும். அதாவது ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அப்படின்னு இருக்கும். முதல்ல ஏ சேர்ப்பு பி அப்படிங்கிறது ஏயையும் பியையும் சேர்த்து நிழலிட்ட பகுதி. மொத்தமா நிழலிட்டா இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஏ சேர்ப்பு பி கிடைக்கும். அடுத்ததா இதுக்கு நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும். நிரப்பு கணம்னா நமக்கு தெரியும், அனைத்து கணத்திலிருந்து ஏ சேர்ப்பு பிய கழிச்சுட்டு மீதி இருக்கிற கணத்தை தான் அதோடைய நிரப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ சேர்ப்பு பிக்கு நிரப்பு கணம் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ்ங்கிறது எந்த மாதிரி இருக்கும், இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏ சேர்ப்பு பியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு அனைத்து கணத்துல உள்ள மீதி உறுப்புகளை எழுதுனா ஏ சேர்ப்பு பியோடைய நிரப்பு கணமா நமக்கு கிடைக்கும். அடுத்ததா ஏயினுடைய நிரப்பு கணம். ஏயினுடைய நிரப்பு கணம் என்னவா இருக்கும், ஏல உள்ள உறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு அனைத்து கணத்தினுடைய மீதி உறுப்புகள் எழுதுனா ஏயினுடைய நிரப்பு கணமா இருக்கும். அது எப்படி இருக்கும், இந்த படத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பியோடைய நிரப்பு கணம் என்னவா இருக்கும்,
பியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு அனைத்து கணத்தினுடைய மீதி உறுப்புகளை எழுதணும் அப்படின்னா பி உடைய நிரப்பு கணமாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி வெட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏனுடைய நிரப்பு கணத்துக்கும் பியினுடைய நிரப்பு கணத்துக்கும் வெட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பொதுவான பகுதியை விட்டுட்டு மீதி நமக்கு கிடைக்கும். இந்த படத்துல இருக்கிற மாதிரி கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏ சேர்ப்பு பி உடைய நிரப்பு கணம்ங்கிறது ஏனுடைய நிரப்பு கணத்துக்கும் பியினுடைய நிரப்பு கணத்துக்கும் உள்ள வெட்டிற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்ததா வெட்டுக்கான கன நிரப்பி விதி. இப்போ ஏ வெட்டு பி உடைய நிரப்பு கணம் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏனுடைய நிரப்பு கணத்தையும் பியினுடைய நிரப்பு கணத்தையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய கணமா இருக்கும். அதாவது ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்ங்கிறது ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் அப்படின்னு இருக்கும். முதல்ல ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பிங்கிறது ஏக்கும் பிக்கும் உள்ள பொதுவான பகுதி. அது ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற இந்த நிலையிட்ட பகுதியா இருக்கும். அடுத்ததா இதோடைய நிரப்பு கணம் ஏ வெட்டு பியினுடைய நிரப்பு கணம் அப்படின்னா அந்த பொதுவான பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பகுதிக்கும் நிழலிட்டா இந்த படத்துல இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்ப ஏ வெட்டு பி என்னுடைய நிரப்பு கணம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததா ஏனுடைய நிரப்பு கணம் ஏ டேஷ், பியினுடைய நிரப்பு கணம் பி டேஷ். இந்த ரெண்டையும் போன படத்திலே பார்த்தோம். ஏயை விட்டுட்டு மீதி உள்ள எல்லா பகுதியும் நிழலிட்டா ஏனுடைய நிரப்பு கணம் கிடைக்கும். பியை விட்டுட்டு மீதி உள்ள எல்லா பகுதியும் நிழல் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது பியினுடைய நிரப்பு கணமா இருக்கும். இந்த ரெண்டுக்குமான சேர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த ரெண்டுக்கும் உள்ள பொதுவான பகுதி அதுல மட்டும் நிழல் வராது, மற்ற எல்லா உறுப்புகளும் அந்த கணத்துக்குள்ள வந்துடும். ஏனுடைய நிரப்பு கணத்தையும் பியினுடைய நிரப்பு கணத்தையும் சேர்த்தா கடைசியில நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏ வெட்டு பியினுடைய நிரப்பு கணங்கிறது ஏனுடைய நிரப்பு கணத்தையும் பியினுடைய நிரப்பு கணத்தையும் சேர்த்தா கிடைக்கக்கூடிய கணமா இருக்குது. இதுவரைக்கும் கன செயல்பாடுகள், கன செயல்பாடுகளின் பண்புகள் மற்றும் டிமார்கனின் கன செயல்பாடுகளுக்கான விதிகள் அதை பார்த்தோம். அடுத்ததா கணங்களின் உறுப்புகளின் முக்கிய முடிவுகள் சில அதை நம்ம இப்போ பார்க்கலாம். யூங்கிற அனைத்து கணத்துக்குள்ள ஏ பி சி அப்படிங்கிற 3 முடிவுறு கணங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஏ சேர்ப்பு பியினுடைய ஆதி எண், அதாவது n ஆஃப் ஏ சேர்ப்பு பி எப்படி இருக்கும் அப்படின்னா n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு இருக்கும். அதாவது ஏனுடைய ஆதி எண்ணையும் பியினுடைய ஆதி எண்ணையும் கூட்டி அதோடைய வெற்று கணத்தினுடைய ஆதி எண்ணை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது சேர்ப்பு கணத்தினுடைய ஆதி எண்ணா இருக்கும். அடுத்தது n ஆஃப் ஏ வித்தியாசம் பி, அதாவது ஏ வித்தியாசம் பிக்கான ஆதி எண் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா n ஆஃப் ஏ மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பியா இருக்கும். பி வித்தியாசம் ஏனுடைய ஆதி எண் n ஆஃப் பி மைனஸ் ஏ எப்படி இருக்கும்னா n ஆஃப் பியிலிருந்து ஏ வெட்டு பியினுடைய ஆதி எண் n ஆஃப் ஏ வெட்டு பியை கழிச்சா நமக்கு கிடைக்கும். அப்போ n ஆஃப் பி மைனஸ் ஏங்கிறது n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு இருக்கும். அதே போல n ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி அப்படிங்கிறது n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி பிளஸ் n ஆஃப் சி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் n ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் n ஆஃப் சி வெட்டு ஏ பிளஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி அப்படின்னு இருக்கும். அதாவது ஏ பி சிங்கிற 3 கணத்தையும் சேர்த்து அதுக்கு ஆதி எண் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா
தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஆதி எண் கண்டுபிடிக்கிறது. அதிலிருந்து இரண்டு 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 கணங்களுடைய வெட்டு கணங்களுடைய ஆதி எண்ணை கழிச்சு 3 கணத்துக்கும் சேர்த்து வெட்டு கணம் கண்டுபிடிச்சு அதோடைய ஆதி எண்ணை கூட்டினா நமக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் 2 கணம்னா என்ன, கணங்களுடைய சேர்ப்பு என்ன, வெட்டி என்ன, நிரப்பு கணம் என்ன, ஆதி எண் என்ன, கண செயல்பாடுகள்னா என்ன, கண செயல்பாடுகளின் பண்புகள் என்னென்ன, அதே மாதிரி டிமார்கனுடைய கன வித்தியாசத்துடைய விதி, நிரப்பு கணத்துக்கான டிமார்கனின் விதி, அது போக கன உறுப்புகளுக்கான சில முக்கிய முடிவுகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததா சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். யூங்கிற அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க. யூங்கிற அனைத்து கணத்துக்குள்ள A, B, C, D, E, F, G, H இதெல்லாம் இருக்குது. அடுத்தது ஏங்கிற கணம் யூங்கிற கணத்துக்குள்ள இருக்குது. ஏங்கிற கணத்துல இருக்கிற உறுப்புகள் என்னெல்லாம்னா B, D, F, H மற்றும் Bங்கிற கணம் அதுவும் யூங்கிற கணத்துக்குள்ள இருக்குது. Bல என்னெல்லாம் உறுப்புகள் இருக்குதுன்னா A, D, E, H இருந்ததுன்னா பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க நம்ம ஒன்னொன்னா இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்திருக்கிற 3 கணத்தையும் U, A, B இந்த 3ஐயும் வெண்புடம் மூலமா எப்படி குறிக்கலாம் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இப்போ யூங்கிற அனைத்து கணத்துக்குள்ள A, Bங்கிற 2 கணங்கள் இருக்குது. அதோடைய உறுப்புகளை நம்ம எழுதணும் அப்படின்னா அது இந்த படத்துல இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ படத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியுது ஏங்கிற கணத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது. ஏங்கிற வட்டத்துக்குள்ள B, D, F, H இந்த 4ம் ஏக்குள்ள இருக்குது, நமக்கு வட்டத்துல தெரியுது. அதே மாதிரி Bங்கிற கணத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது. A, D, E, H இந்த 4ம் Bங்கிற கணத்துக்குள்ள இருக்குது. இப்போ U அதை தவிர மீதி Cயும் Gயும் Uல இருக்குது. ஆனா Uக்குள்ள Aயும் Bயும் இருக்கிறதுனால இப்போ மொத்த கணமும் U, அதுதான் அனைத்து கணம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம ஏயினுடைய நிரப்பு கணம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஏயினுடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அனைத்து கணத்திலிருந்து ஏயினுடைய உறுப்புகளை நீக்கிட்டு கிடைக்கிற கணம் தான் நமக்கு ஏயினுடைய நிரப்பு கணமா இருக்கும். அதுதான் ஏ டேஷ்ங்கிறது அனைத்து கணம் யூல இருந்து மைனஸ் ஏ எடுத்துட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது ஏயினுடைய நிரப்பு கணம். இப்ப யூல என்னெல்லாம் இருக்குது நமக்கு A, B, C, D, E, F, G, H. ஏல என்னெல்லாம் இருக்குது B, D, F, H. இப்போ எதெல்லாம் பொதுவா இருக்குதோ அதெல்லாம் ஒண்ணு நம்ம நீக்க போறோம். இப்போ B and D அப்புறம் F இது H இது எல்லாத்தையும் Uல இருந்து நீக்கிறோம். ஒண்ணா நம்ம இப்போ நீக்கிறோம். நீக்கிட்டா நமக்கு ஏயினுடைய நிரப்பு கணம் கிடைக்கும். யூல இருந்து ஏயை நீக்கினது போக மீதி இருக்கிற கணம் என்னெல்லாம் A, C, E, G இந்த 4 உறுப்பும் எதுல இருக்குது ஏயினுடைய நிரப்பு கணத்துல இருக்குது, ஏ டேஷ்ல இருக்குது. அத நம்ம படத்துல இப்போ பார்க்கலாம். நிழலிடப்பட்ட பகுதி தான் ஏயினுடைய நிரப்பு கணம். வெள்ளையா இருக்கிற பகுதி ஏங்கிற கணம். இப்போ ஏயினுடைய நிரப்பு கணத்துல நமக்கு இந்த 4 உறுப்புகளும் இருக்குது. அடுத்ததா பியினுடைய நிரப்பு கணம். ஏயுடைய நிரப்பு கணம் கண்டுபிடிச்ச மாதிரி தான் பியினுடைய நிரப்பு கணமும். இப்போ அனைத்து கணம் யூல இருந்து பிங்கிற கணத்தை எடுத்துட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது பியினுடைய நிரப்பு கணம். இப்போ பி டேஷ்ங்கிறது யூ மைனஸ் பி. சரிங்களா? யூல ஏற்கனவே என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் இது எல்லாம் யூல இருக்குது. பில என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏ, டி, இ, ஹெச் இந்த 4ம் இருக்குது. இந்த 4ஐயும் ஒண்ணா இப்ப நீக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பியினுடைய நிரப்பு கணம். இப்போ பியினுடைய நிரப்பு கணத்துல நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது. பி, சி, எஃப், ஜி அத இப்ப படத்துல பார்க்கலாம். ஸோ பிங்கிற நிரப்பு கணம்ங்கிறது பியை விட்டுட்டு
மீதி இருக்கிற பகுதி. அப்போ அதுல இப்படி நிழலிடப்பட்டு இருக்குது. பியினுடைய நிரப்பு கணத்துல பி, சி, எஃப், ஜிங்கிற 4 உறுப்பு இருக்குது. அடுத்ததை நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ நிரப்பு கணத்துக்கும் பி நிரப்பு கணத்துக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஏ நிரப்பு கணம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், படத்துல இருக்க மாதிரி இருக்கும். அடுத்ததா பியினுடைய நிரப்பு கணம் எப்படி இருக்குங்கிறது தெரியும், அடுத்தது வருது படத்துல. இப்போ ஏ நிரப்பு கணத்துக்கும் பி நிரப்பு கணத்துக்கும் சேர்ப்பு எழுதப்படும். இப்போ ஏ நிரப்பு கணத்துல என்னெல்லாம் இருக்குது? ஏ, சி, இ, ஜி இருக்குது. பியோட நிரப்பு கணத்துல என்னெல்லாம் இருக்குது? பி, சி, எஃப், ஜி இருக்குது. இப்போ ரெண்டையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? அப்படியே இருக்கிற உறுப்பெல்லாம் அப்படியே எழுதலாம். இதுல ஒரே உறுப்பு 2 தடவை இருந்ததுன்னா அதை ஒரு தடவை எழுதுனா போதும். இப்போ ஏ முதல்ல எழுதிக்குவோம், அடுத்தது பி இருக்குது, அடுத்தது சி 2 தடவை இருக்குது, அதனால அதை ஒரு தடவை எழுதிக்கலாம் சி. அடுத்தது இ இருக்குது, ஏல இ எழுதிக்கிறோம், எஃப் இருக்குது எழுதிக்கிறோம், ஜி 2 தடவை இருக்குது, அதை ஒரு தடவை எழுதிக்கிறோம். இப்போ ஏ, பி, சி, இ, எஃப், ஜி நமக்கு கிடைக்கிறது. அதை வெண்படத்துல பாருங்க, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்ததா ஏனுடைய நிரப்பு கணத்துக்கும் பியினுடைய நிரப்பு கணத்துக்கும் வெட்டு கண்டுபிடிக்க போறோம். வெட்டுங்கிறது நமக்கு தெரியும், 2 கணத்திலையும் உள்ள பொதுவான உறுப்புகள். இப்போ பொதுவான உறுப்புகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஏலையும் பியிலையும் பாருங்க, ஏனுடைய நிரப்பு கணத்திலையும் பியினுடைய நிரப்பு கணத்திலையும் சி மற்றும் ஜி ரெண்டும் பொதுவா இருக்குது. அந்த ரெண்டையும் நம்ம எடுத்து கீழே எழுதிக்கிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது 2க்குமான வெட்டு. வெண்படத்துல பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ சேர்ப்பு பி அப்படிங்கிற கணத்தோடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ சேர்ப்பு பி உடைய நிரப்பு கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அனைத்து கணத்திலிருந்து ஏ சேர்ப்பு பிங்கிற கணத்தை எடுத்துட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது ஏ சேர்ப்பு பி உடைய நிரப்பு கணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். முதல்ல பாருங்க, ஏ சேர்ப்பு பி அப்படின்னா முதல்ல ஏங்கிற கணம், அடுத்தது பிங்கிற கணத்தை நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டையும் சேர்க்கணும் அப்படின்னா 2 உறுப்புகளையும் அப்படியே மொத்தமா எழுதிட வேண்டியதுதான். இதுல 2 தடவை ஒரு உறுப்பு வந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதினா போதும். இப்ப பாருங்க, இருக்கிற உறுப்பெல்லாம் முதல் வரிசையை எழுதுறோம். ஏ, பி, டி, இ, எஃப், ஹெச். இதுதான் ஏ சேர்ப்பு பியில உள்ள உறுப்புகள். ஏ சேர்ப்பு பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ சேர்ப்பு பி உடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ சேர்ப்பு பியோட நிரப்பு கணம் அப்படிங்கிறது யூவிலிருந்து ஏ சேர்ப்பு பியை கடிக்கிறதா இருக்கும். இப்போ அனைத்து கணத்தை அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஏ சேர்ப்பு பிங்கிற கணத்தை எழுதிக்கிறோம். அனைத்து கணத்திலிருந்து ஏ சேர்ப்பு பியை நம்ம எடுக்க போறோம். இப்போ ஒவ்வொரு உறுப்பா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ பாருங்க, ஒவ்வொரு உறுப்பா நம்ம ரெண்டுலையும் இருக்கிற உறுப்பை ஒவ்வொன்றா வெட்டுறோம். இப்படி வெட்டும்போது நமக்கு மீதி இருக்கிற யூவில் இருந்த உறுப்பு தான் நமக்கு அதனுடைய நிரப்பு கணமா இருக்கும். ஏ சேர்ப்பு பியோடைய நிரப்பு கணங்கிறது யூவில் மீதம் இருக்கிற உறுப்புகள். மீதம் என்னெல்லாம் இருக்குது? சியும் ஜியும் மட்டும்தான் மீதம் இருக்குது. அதுதான் ஏ சேர்ப்பு பியோடைய நிரப்பு கணம். இப்ப படத்தை பாருங்க, நமக்கு தெரியும். அடுத்ததா ஏ வெட்டு பியோடைய நிரப்பு கணத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஏ வெட்டு பியோட நிரப்பு கணம்னா அனைத்து கணத்திலிருந்து ஏ வெட்டு பிங்கிற கணத்தை எடுக்கிறதா இருக்கும். இப்போ முதல்ல ஏ வெட்டு பியை கண்டுபிடிப்போம். இப்போ ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதுக்கு வெட்டு கண்டுபிடிக்கிறோம். வெட்டுங்கிறது ரெண்டுலையும் உள்ள பொதுவான உறுப்புகள். இப்போ பொதுவான உறுப்புகள் எதெல்லாம் நம்ம அடிச்சு காட்டோம் அப்படின்னா, டி மற்றும் ஹெச், இந்த ரெண்டும் அதுல பொதுவா இருக்கிற உறுப்புகள். இந்த ரெண்டையும் எடுத்து கீழே எழுதுனா நமக்கு ஏ வெட்டு பிங்கிற கணம் கிடைக்குது. டி, ஹெச் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்ததா ஏ வெட்டு பியுடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்க போறோம். நிரப்பு கணங்கிறது அனைத்து கணத்திலிருந்து ஏ வெட்டு பிங்கிற கணத்தை எடுத்துட்டா நமக்கு கிடைக்கிறது. இப்போ அனைத்து கணத்தையும் ஏ வெட்டு பிங்கிற கணத்தையும் எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டுலையும்
பொதுவா இருக்கிற உறுப்பை நம்ம நீக்க போறோம். ஒண்ணு ஒண்ணா இப்ப நீக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது A, B, C, E, F, G. இந்த உறுப்புகள்லாம் எதுல இருக்குது? அனைத்து கணத்துல மீதி இருக்குது. இப்ப இதுதான் A விட்டு B னுடைய நிரப்பு கணம். படத்துல நாம பார்க்கலாம். A விட்டு B உடைய நிரப்பு கணம் என்னவா இருக்குதுன்னு. இப்படி இருக்கும். அடுத்ததா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A னுடைய நிரப்பு கணத்தினுடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்க போறோம். அது A dash அவங்களுடைய டேஷ் அதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏனுடைய நிரப்பு கணம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். A டேஷ்ங்கிறது U மைனஸ் A. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? A, C, E, Gங்கிறதா A டேஷ்ங்கிற கணத்துல ஏனுடைய நிரப்பு கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது A டேஷினுடைய நிரப்பு கணம். A டேஷினுடைய நிரப்பு கணம்னா Uல இருந்து A டேஷ்ங்கிற கணத்தை நீக்கிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது A டேஷினுடைய நிரப்பு கணம். சரிங்களா? அப்போ Uவையும் A டேஷையும் எழுதிக்கிறோம். இப்போ Uல இருந்து A டேஷினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றா நம்ம நீக்க போறோம். நீக்கினா நமக்கு கிடைக்கிறது B, D, F, Hங்கிற உறுப்புகள் Uல மீதம் இருக்குது. ஸோ இதுதான் A டேஷினுடைய நிரப்பு கணம். இப்போ நம்ம A டேஷினுடைய நிரப்பு கணத்துக்கும் ஏங்கிற கணத்துக்கும் உள்ள ஒற்றுமையை பார்க்க முடியும். இப்போ ஏல என்ன உறுப்புகள்லாம் இருக்குது? B, D, F, Hங்கிற 4 உறுப்பு இருக்குது. இப்போ A டேஷினுடைய நிரப்பு கணத்துலயும் என்ன இருக்குது? இதே 4 உறுப்புகள் தான் இருக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? A டேஷினுடைய நிரப்பு கணம், அதாவது ஏயின் நிரப்பு கணத்தினுடைய நிரப்பு கணம்ங்கிறது A அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது B டேஷினுடைய நிரப்பு கணம், அதாவது B இன் நிரப்பு கணத்தினுடைய நிரப்பு கணம். இப்போ B னுடைய நிரப்பு கணம் Uங்கிற அனைத்து கணத்துல இருந்து Bங்கிற கணத்தை எடுத்துட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது. அது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ Uங்கிற கணத்தையும் Bங்கிற கணத்தையும் அப்படி எழுதிக்கிறோம். இப்போ Uங்கிற கணத்துல இருந்து Bங்கிற கணத்துல உள்ள ஒவ்வொரு உறுப்பையா நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற Uல இருக்கிற உறுப்புகள் தான் B னுடைய நிரப்பு கணத்துல இருக்கும். இப்போ என்னெல்லாம் இருக்குது? B, C, F, Gங்கிற 4 உறுப்பும் Bங்கிறடைய நிரப்பு கணத்துல இருக்குது. அடுத்ததா B னுடைய நிரப்பு கணத்துக்கு நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும்னா Uங்கிற அனைத்து கணத்துல இருந்து B னுடைய நிரப்பு கணத்தை நம்ம கழிக்கணும். இப்போ Uங்கிற கணத்தை எழுதிட்டோம், B உடைய நிரப்பு கணத்தை எழுதிக்கிறோம். இருக்கிற பொதுவா இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நம்ம வெட்டி நீக்கிட்டோம். நீக்கின பிறகு நமக்கு கிடைக்கிறது A, D, E, H. இந்த 4 உறுப்பும் Uல மீதி இருக்குது. இப்போ இதுதான் B னுடைய நிரப்பு கணத்தினுடைய நிரப்பு கணம். இப்போ அது வெண்படத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். B னுடைய நிரப்பு கணத்தினுடைய நிரப்பு கணம் நமக்கு இதுல இருந்து தெரியுது. B நிரப்பு கணத்தினுடைய நிரப்பு கணமும் B உடைய கணமும் ஒண்ணு போல இருக்குது. இப்போ B உடைய கணம்ங்கிறது B இன் நிரப்பு கணத்தினுடைய நிரப்பு கணத்துக்கு சமமா இருக்குது. அடுத்ததா ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ கொடுத்திருக்கிறத பாருங்க. J என்பது 3 பக்கங்களை கொண்ட உருவங்களின் கணம். K என்பது ஏதேனும் 2 பக்கங்கள் சமமாக உள்ள உருவங்களின் கணம். மற்றும் L என்பது ஒரு கோணம் செங்கோணமாக உள்ள உருவங்களின் கணம். எனில் J வெட்டு K வெட்டு L என்பது எதற்கு சமம்? கீழே உள்ள இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு அதுல இருந்து நம்ம எது சரியானது அப்படின்னு தேர்ந்தெடுப்போம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இரு சமபக்க முக்கோணங்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணங்களின் கணம்னு கொடுத்துருக்காங்க. இரு சமபக்க செங்கோண முக்கோணங்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணங்களின் கணம் இதுல எது சரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜேங்கிற கணம் 3 பக்கங்களை கொண்ட உருவங்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 பக்கங்கள் கொண்ட உருவம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது முக்கோணங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ முக்கோணங்கள்லயே நிறைய வகைகள் இருக்குது. இப்போ முதல்ல 3 பக்கமும் சமமா இல்லாத முக்கோணத்தை என்ன சொல்லுவோம்? அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ
அசமபக்க முக்கோணம் ஜேல இருக்குது. அடுத்ததா இரண்டு பக்கங்கள் மட்டும் சமமான உள்ள முக்கோணத்தை என்ன சொல்லுவாங்க? இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இரு சமபக்க முக்கோணமும் ஜேல இருக்குது. அடுத்ததா மூன்று பக்கங்களும் சமமா உள்ள முக்கோணம் சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சமபக்க முக்கோணமும் நமக்கு ஜேக்குள்ள இருக்குதுங்கிறது தெரியுது. அடுத்ததா செங்கோண முக்கோணம். ஏன்னா மூன்று பக்கங்களும் கொண்ட உருவம் ஒரு முக்கோணம். அதுல இன்னொரு வகை செங்கோண முக்கோணம். இப்போ செங்கோண முக்கோணமும் ஜேக்குள்ள இருக்கும். அடுத்தது செங்கோண முக்கோணத்தினுடைய இன்னொரு வகை, அதாவது செங்கோண முக்கோணத்துல இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கிற செங்கோண முக்கோணம், அது இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவும் ஜேக்குள்ள இருக்கும். ஜேங்கிற கணத்துக்குள்ள என்னென்ன வரும்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கேங்கிற கணம். கேங்கிற கணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏதேனும் இரண்டு பக்கங்கள் சமமாக உள்ள உருவங்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கம் சமமாக இருக்கணும்னா இப்போ முக்கோணத்துல எதுலாம் வரும்? இரு சமபக்க முக்கோணம் முதல்ல வரும். அடுத்ததா ரெண்டு பக்கமும் சமமா உள்ள முக்கோணம் என்னது? இரு சமபக்க செங்கோண முக்கோணம், அதுவும் கேக்குள்ள வந்துடும். அடுத்ததா ரெண்டு பக்கம் சமமா உள்ள அடுத்த உருவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிவகம். சரிவகத்துல ஒரு வகையில இரண்டு பக்கமும் சமமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சரிவகமும் கேங்கிற கணத்துக்குள்ள வந்துடும். அடுத்ததா சரிவகத்தினுடைய இன்னொரு வகை சதுரம். சதுரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு பக்கங்களும் சமம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏதேனும் இரண்டு பக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பா சதுரம் அதுக்குள்ள வந்துடும். அடுத்ததா இரண்டு பக்கங்கள் ஏதேனும் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கிற உருவம் செவ்வகம். செவ்வகத்திலையும் எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படிங்கிறதுனால செவ்வகமும் கேங்கிற கணத்துக்குள்ள வந்துடும். அடுத்ததா எல்லுங்கிற கணம். எல்லுங்கிற கணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல் என்பது ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக உள்ள உருவங்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கணும்னா என்ன வரும்? முதல்ல செங்கோண முக்கோணம் அதுக்குள்ள வந்துடும். அடுத்ததா இரு சமபக்க செங்கோண முக்கோணம், அதுலயும் ஒரு செங்கோணம் இருக்கு. அதனால இரு சமபக்க செங்கோண முக்கோணமும் எல்லுங்கிற கணத்துக்குள்ள வந்துடும். அடுத்ததா சதுரம். சதுரத்திலையும் நான்கு கோணங்களும் செங்கோணம் அப்படிங்கிறதுனால சதுரமும் எல்லுங்கிற கணத்துக்குள்ள வந்துடும். அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வகம். செவ்வகத்திலையும் நான்கு கோணங்களும் செங்கோணம் அப்படிங்கிறதுனால செவ்வகமும் எல்லுங்கிற கணத்துக்குள்ள வந்துடும். அடுத்ததா சரிவகம். சரிவகத்திலையும் ஏதேனும் ஒரு பக்கம் செங்கோணமாக அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால சரிவகமும் எல்லுங்கிற கணத்துக்குள்ள வந்துடும். இப்போ ஜே கே எல் அப்படிங்கிற மூன்று கணத்தையும் பாருங்க. இதுக்கு நம்ம வெட்டு கண்டுபிடிக்கணும். ஜே வெட்டு, கே வெட்டு, எல். இப்போ மூன்றுலயும் பொதுவா இருக்கிற உறுப்பு என்னது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணுலயும் இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது பொதுவா இருக்குது. நல்லா கவனிச்சா தெரியும். ஜேலையும் இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு இருக்குது. கேலையும் இரு சமபக்க செங்கோண முக்கோணம் இருக்குது. எல்லையும் இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மூணையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணுக்கும் பொதுவானது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இப்போ ஜே வெட்டு, கே வெட்டு, எல் அப்படிங்கிறது என்னன்னா மூணுலயும் பொதுவா இருக்கிற இரு சமபக்க செங்கோண முக்கோணங்கள். சரிங்களா? அதை எடுத்து நம்ம கீழே எழுதிக்கிறோம். என்ன சார் ஜேஇக்கான கிளாஸ்ன்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் ஜேஇக்கான சமம் ஒண்ணுமே போடல, சும்மா சாதாரண கணக்குகளையே போட்டு காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? வாங்க நம்ம ஜேஇக்கான ஒரு சம இப்ப உதாரணமா பார்க்கலாம். இப்ப பார்க்க போற கணக்கு ஜேஇஇ மெயின். அதுல 25 ஜூன் 2022 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வாங்க என்னன்னு பார்ப்போம். அதாவது ஏங்கிற கணம் அப்படிங்கிற கணம் என்னவா இருக்குன்னா அனைத்து
எக்ஸ் எதுல இருக்கு? 6. 6ன்னா என்ன? மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. 6ன்னா மெய்யெண்கள். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னவா கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 1 லெஸ் தென் 2. அதாவது மட்டு எக்ஸ் பிளஸ் 1 மட்டு 2ஐ விட குறைவாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிங்கிற கணமும் கொடுத்துருக்காங்க. பிங்கிறதும் அனைத்து எக்ஸ் வந்து மெய்யெண்கள்ல இருக்கு. மட்டு எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது 2ஐ விட அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்குது அப்படின்னா பின்வரும் எதில் உண்மை இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்ப கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எது சரியானது அப்படின்னு நம்ம செஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும். வாங்க நம்ம எப்படின்னு செஞ்சு பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல ஏங்கிற கணத்தை அப்படியே எடுத்து எழுதுவோம். இப்போ ஏ ஈக்குவல் டு அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு மெய்யெண்கள் 6. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மட்டு எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது 2ஐ விட குறைவாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 1 லெஸ் தென் 2 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த கண்டிஷனை கீழே நம்ம தனியா பிரிச்சு பார்ப்போம். இப்போ மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 1 மட்டு எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது 2ஐ விட குறைவா இருக்கு அப்படின்னா என்னன்னா -2 லெஸ் தென் எக்ஸ் பிளஸ் 1 லெஸ் தென் 2. அதாவது எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது -2ஐ விட அதிகமாக இருக்கும், அதே மாதிரி 2ஐ விட குறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொன்றுல இருந்தும் -1 கழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -2 -1 லெஸ் தேன் எக்ஸ் -1 + 1ங்கிறது கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். லெஸ் தேன் 2 - 1 2 - 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம 2 - 1ங்கிறது 1 ஆயிரும். -2 - 1ங்கிறது -3 ஆயிரும். அப்போ -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ எக்ஸுங்கிறது -3ஐ விட பெருசா இருக்குது, 1ஐ விட குறையா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏங்கிறது கணங்கிறது அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு திறந்த இடைவெளி -3,1 அப்படின்னு நமக்கு தெரியுது. -3க்கும் 1க்கும் இடையில உள்ள எண்கள் தான் ஏங்கிற கணத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அடுத்ததா கொடுத்திருக்கிற பிங்கிற கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இப்போ பிங்கிறது அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு 6 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2. 2ஐ விட அதிகமாகவோ அல்லது அதுக்கு சமமாகவோ இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம விரிச்சு எழுதணும் அப்படின்னா -2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது -2ஐ விட சிறியதாகவோ அல்லது அதுக்கு சமமாகவோ இருக்குது. அதே மாதிரி 2ஐ விட பெரியதாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இதுல அனைத்து பக்கத்துலயும் 1 நம்ம கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -2 + 1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -1 + 1 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 + 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை சுருக்குனா நமக்கு கிடைக்கிறது -1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. அதாவது எக்ஸ் -1ஐ விட சிறியதாக இருக்குது, 3ஐ விட பெரியதாக இருக்குது அல்லது அதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ பிங்கிற கணம் என்னவாக இருக்குது அப்படின்னா -1ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே குறைச்சிக்கிட்டே போனோம்னா -1 -2 -3 அப்படியே போய்கிட்டே இருக்கும், முடிவெளி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அந்த கணத்தையும் அதே மாதிரி 3ல இருந்து ஆரம்பிச்சு 3 4 5 ஏன்னா 3க்கு சமம் அல்லது அதற்கு அதிகம்னு எக்ஸ் இருக்கு. அப்போ 3 4 5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் முடிவெளி வரைக்கும். இந்த 2 கணத்தையும் சேர்த்தாப்புல இருக்க கணம் தான் நமக்கு பிங்கிற கணத்தினுடைய உறுப்புகள். ஏங்கிற கணத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், பிங்கிற கணத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ ஏங்கிற கணத்துக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்கும்? ஏங்கிறது -2 -1 0 அப்படின்னு 3 உறுப்புகள் ஏங்கிற கணத்துக்குள்ள இருக்கும். -2 -1 0 3 உறுப்புகளும் ஏங்கிற கணத்துக்குள்ள இருக்குது. பிங்கிற கணத்துக்குள்ள அந்த 2 கணத்தையும் சேர்த்தாப்புல உள்ள உறுப்புகள் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்கப்படுது ஏயிலிருந்து பியினுடைய வித்தியாசம். இப்போ முதல்ல ஏங்கிற கணத்தை எழுதிக்குவோம், மைனஸ் பிங்கிற கணத்தை எழுதிக்குவோம். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துட்டு ஏல மீதி இருக்க உறுப்பை நம்ம எழுதுவோம். இப்போ ஏல என்ன உறுப்பு மீதி இருக்கும்? -2 -1 இந்த ரெண்டும் போக மீதி இருக்கிறது 0 0ங்கிற உறுப்பு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 0ங்கிற உறுப்பு திறந்த இடைவெளி -1,1 தானே இருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் சரி. அடுத்ததா பி வித்தியாசம் ஏ. பிங்கிற கணத்துல இருந்து ஏய கழிச்சு எழுத போறோம், பிய மீதி எழுத போறோம். இப்போ பிங்கிற கணத்தை எழுதி -ஏங்கிற கணத்தை எழுதணும் அப்படின்னா ரெண்டுலயும் இருக்கிற பொதுவான உறுப்பு என்னதான்? -2 -1 இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பில என்ன கிடைக்கும்? -3ல இருந்து முடிவெளி வரைக்கும் ஒரு கணமும், அதுக்கப்புறம் 3 4 5ங்கிற முடிவெளி வரைக்கும் ஒரு கணமும், இந்த ரெண்டையும் சேர்த்தாப்புல ஒரு கணம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு பி - ஏல இருக்கக்கூடிய உறுப்பு. இது கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கு சரியா அப்படின்னா இல்ல. கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்யெண்கள்ல இருந்து திறந்த இடைவெளி -3,1 கழிச்சா மீதி உள்ள உறுப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னா, -3,1ல என்னெல்லாம் உறுப்புகள் இருக்கும்? -2 -1 0 இதை கழிச்சா மீதி உள்ள உறுப்புகள் இதுல இருக்கா? இல்ல. அப்போ நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் தப்பு. அப்போ பிங்கிற ஆப்ஷன் சரி கிடையாது. அப்போ b - ஏங்கிறது நாட் ஈக்குவல் r ஓப்பன் இன்டர்வல் -3,1. அதாவது b - ஏங்கிறது மெய்யெண்களிலிருந்து திறந்த இடைவெளி 3,1 கழித்து கிடைப்பதற்கான கணம் இல்லை. அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்க போறது a வெட்டு b. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகள். இப்போ a வெட்டு b நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா a வெட்டு b என்னெல்லாம் இருக்கும்? ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு எதெல்லாம்? -2, -1 இந்த ரெண்டும் பொதுவான உறுப்பு. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்க. a வெட்டு பிங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? திறந்த இடைவெளி -3, -1ங்கிறது மூடிய இடைவெளியா இருக்குது. இப்போ இதுக்குள்ள என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னா -3 வராது, -2 -1 இந்த 2 உறுப்புகள் மட்டும்தான் இருக்கும். அந்த 2 உறுப்புகள் தானே இங்க இருக்குது. இப்போ -2 -1 a விட்டு b இருக்குது. அப்போ மூணாவது ஆப்ஷனும் சரி. அடுத்ததா a சேர்ப்பு b என்னங்கிறத பார்க்க போறோம். ஏயும் பியும் சேர்த்து எழுத போறோம். இப்போ a முதல்ல எழுதிக்கிறோம், சேர்ப்பு b அடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டுக்கும் சேர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா பில இல்லாத உறுப்பு ஏல என்ன இருக்குதுன்னா 0 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அதை சேர்த்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா கணத்துக்குள்ள திறந்த இடைவெளி 0, -1 -2 -1 போயிட்டே இருக்கும். சேர்ப்பு 3 4 5 அதெல்லாம் மூடிய இடைவெளி 3 4 5 அப்படி முடிவெளி வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டையும் சேர்த்த கணம் தான் நமக்கு a சேர்ப்பு b கிடைக்கும். இப்போ ஆப்ஷனை பாருங்க. a சேர்ப்பு bங்கிறது r மைனஸ் மூடிய இடைவெளி 1, 3 திறந்த இடைவெளின்னு இருக்குது. இப்போ இதுக்குள்ள என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கும்? இப்போ இந்த மூடிய இடைவெளி 1னா 1 வரும், 2 வரும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா உறுப்புகளும் a சேர்ப்பு b இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே இருக்குது. இங்க 1, 2 அந்த 2 மட்டும் தான் இல்லை, 3ல இருந்து நமக்கு இருக்குது. அப்போ மூணாவது ஆப்ஷனும் சரி, நாலாவது ஆப்ஷனும் சரி. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. அதாவது b வித்தியாசம் ஏங்கிறது r மைனஸ் திறந்த இடைவெளி -3, திறந்த இடைவெளி 1க்கு சமம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? இது வரைக்கும் கணங்கள்னா என்ன,
கண செயல்பாடுகள்னா என்ன, கண செயல்பாடுகளின் பண்புகள்னா என்ன, சில முக்கிய முடிவுகள் என்னென்ன, அதுக்கு போக ஒரு 3 உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இதோட தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.